அகந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம் 225வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை வகுத்தும் தொகுத்தும் இவ்வுலகுக்கு இந்த வள்ளுவனார் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் பொருத்தி மகிழ்கின்றேன். வள்ளுவருடைய நுண்மை மிகுந்த குறள்களுக்கு ஆழமான சிந்தனையோடு உரை செய்து வழிகாட்டியிருக்கின்ற பரிமேலழகர் திருவடிகளை போற்றி வணங்கி மகிழ்கின்றேன். இந்த குறள் சங்கமத்தை உருவாக்கி உயர் வள்ளுவம் என்ற பெயரில் அதனை நீண்ட நாள்களாக நடத்தி வரக்கூடிய இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து அறநெறியை கற்பதில் ஆர்வமும் விருப்பமும் கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து இன்றைய பாடத்துக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். இந்த குறள்நெறியிலே ஆர்வத்தை ஊட்டிய ஆசிரியர் பெருமக்கள் திருவடிகளையும் போற்றி மகிழ்கின்றேன். வள்ளுவர் தன்னுடைய நூலை 3 பெரும் பிரிவுகளாக பிரித்தார். அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற அந்த 4 புருடார்த்தங்களில் வீடு என்பதை வரைவிலக்கணமாக சொல்ல முடியாது என்ற காரணத்தினாலே துறவரமாகிய காரணத்தால் மட்டும் சொல்லி அறம்பொருள் இன்பம் என்கின்ற 3ஐயும் இலக்கண வகையால் கூறுகிறார் தன்னுடைய நூலமைப்பிலே. அதிலே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பெரும் பிரிவுகள் நூலுக்குள்ளே அமைகின்றன. அதற்குள்ளே இயல்கள், அதற்குள்ளே அதிகாரங்கள், அதற்குள்ளே குறள்கள் என்று நூலுடைய அமைப்பு விரிகிறது. முதலாவதாக அமைந்த அறத்துப்பாலுக்குள்ளே 4 இயல்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 2 இயல்கள் தான் அறத்துப்பாலாக கருதப்படுகின்ற இயல்கள். பாயிரவியல் சம்பிரதாயம் நோக்கி நூலமைப்பிலே முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அறத்துப்பாலினுடைய 4 இயல்களிலே முதல் இயல் பாயிரமாகவும் கடைசி இயல் விதிவிலக்குக்கான விதியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவிலே இருக்கக்கூடிய இல்லறம் துறவரம் என்கின்ற 2 பகுதிகளையும் அறத்துப்பாலாக வகுத்து அறத்தினுடைய பெருமை சொல்கிறார் வள்ளுவர். அதைத் தொடர்ந்து அறத்தினுடைய கூறுகளாக இருக்கக்கூடிய பொருளின்பங்களை பற்றி விரிவாக சொல்வதற்காக 2 பால்களை அமைத்திருக்கிறார். பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறாக வருபவை. பொருள் இல்லாவிட்டால் இல்லறக் கடமைகளை செய்ய முடியாது. இன்பம் இல்லாவிட்டால் இல்லறம் சுவைப்படாது என்ற காரணத்தினாலே இயற்கை அமைப்பை உணர்ந்து கொண்டு வள்ளுவ பெருந்தகை அறத்துப்பாலை தொடர்ந்து இல்லறத்தினுடைய கூறுகளாக பொருட்பாலையும் காமத்துப்பாலையும் அமைக்கிறார். நாங்கள் அறத்துப்பாலை ஓரளவு பார்த்து கொண்டு இப்பொழுது பொருட்பாலுக்குள்ளே பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். பொருட்பாலிலே 3 இயல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே முதல் இயலாக அரசியல், 2வது இயலாக அங்கவியல், 3வது இயலாக ஒளிவியல் என்ற 3 இயல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் என்பது நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தலைவன் பற்றிய விவரங்களை சொல்வது. அங்கவியல் என்பது அந்த அரசனுக்கு துணை நிற்கக்கூடிய அங்கங்களாகிய
படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 6 அங்கங்களுடைய விவரங்களை சொல்லும். பொலிபியல் என்பது இந்த இரண்டுக்குள்ளும் அடங்க முடியாத, ஆனால் நிர்வாகம் சார்ந்த விடயங்களாக இருக்கக்கூடிய மற்றைய விவரங்களை தொகுத்து சொல்வதாக இந்த ஒலிவியல் அமைகிறது. இதிலே நாங்கள் அரசியலை ஓரளவு கடந்து வந்திருக்கிறோம், நுழைந்திருக்கிறோம். அங்கங்கள் 6 என்று சொன்னேன். படைக்குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்ற அந்த வரிசை முறையான வரிசை அல்ல, பாட்டோசை கருதி வைக்கப்பட்ட வரிசை. உண்மையிலே அங்களுக்குள்ளே உயர்ந்ததாக முக்கியப்படுவதாக கருதப்படுவது அமைச்சு. அமைச்சன் கிட்டத்தட்ட அரசனுடைய தகுதியோடு இருப்பவன். அந்த அரச தகுதியோடு இருக்க அந்த அமைச்சு என்கின்ற அங்கத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்றபடியால் அமைச்சியலுக்குள்ளே முதலாவதாக அமைச்சு என்ற பகுதி வருகிறது. அங்கவியலுக்குள்ளே முடிவெடுக்கிற அந்த ஒரு தொகுதியை தவிர அரசனுக்கு நிகரான தகுதிகளோடு இருக்கிறவனாகிய அமைச்சனுடைய பண்பு முதலியவை, அவனுடைய தொழில் முதலியவை அமைச்சு என்கின்ற முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு அமைச்சனுக்கு எதிரிகளிடம் இருந்து ஆற்றலாளர்களை தம்பயம் இழுப்பதும், தம்பயம் இருக்கக்கூடிய ஆற்றலாளர்கள் பிரிந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்வதும் முக்கிய கடமையாகிறபடியால் அதற்கான சொல்வன்மை அவசியம் என்பதை சொல்வதற்காக சொல்வன்மை என்ற அதிகாரத்தை அதைத் தொடர்ந்து வைத்திருக்கிறார். சொல்வன்மை என்பது சொல்லால் செயலாற்றும் ஆற்றல். அந்த சொல்வன்மையினுடைய விவரங்களை சொன்ன பிறகு வினை தூய்மை என்கின்ற அதிகாரம் வைக்கப்படுகிறது. இந்த அதிகாரம் நான் முன்னமே சொன்னது போல தமிழர்களுடைய அறச்சிந்தனையினுடைய வெளிப்பாடாக அமைவது. வினை செய்யக்கூடிய அமைச்சன் அந்த வினையிலே திட்பமுடையவனாக இருக்க வேண்டும். வினையிலே திட்பமுடையவனாக இருக்க வேண்டுமானால் அந்த வினை தூய்மை உடையதாக இருந்தால்தான் அந்த திட்பம் வரும் என்ற காரணத்தினாலே முதலிலே வினை தூய்மை என்ற அதிகாரத்தை அமைத்து, அதைத் தொடர்ந்து வினை திட்பம் என்ற அதிகாரத்தை அமைத்து, அதற்கு பிறகு வினை செயல் வகை என்கின்ற அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். நாங்கள் அந்த அதிகாரத்திலே தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய முதல் 2 குறள்களிலே வினை செயல் வகை என்பது பற்றி பொது வகையாலே சொல்லுகிறார். வினை செய்கிறவன் எப்படி செய்ய வேண்டும், அவன் ஆராய்ந்து முடிவு வந்த பிறகு செயல்பட வேண்டும், ஆராய்ந்து காரியத்தை தொடங்க வேண்டும், ஆனால் முடிவு வந்த பிறகு ஆராயக்கூடாது என்பதான விவரங்களை முதல் 2 குறள்களிலே சொல்லி, பிறகு வினை செய்கிறவனை 3 வகையாய் பிரித்துக் கொள்கிறார். ஒன்று, தனக்கு நிகரான எதிரியோடு மோதுகிறவன், தன்னை விட குறைந்த தகுதியுடைய எதிரியோடு மோதுகிறவன், தன்னை விட பலம் பொருந்திய எதிரியோடு மோதுகிறவன் என்று 3 வகையாக ஒரு அமைச்சனை வகுத்துக் கொள்கிறார். தன்னை விட தாழ்ந்தவரோடு எப்படி வினை செயல் வேண்டும், அந்த நேரத்திலே போர்தான் உகந்தது என்று சொன்னதை நாங்கள் படித்தோம். ஏனென்றால் மொத்த வாய்ப்பும் தனக்கு பக்கமாக இருக்கிற பொழுது அடித்து விட வேண்டும். அடுத்தது 2வது, அடிக்கிற பொழுது கூட எதிராளியை தண்டம் என்கின்ற பகுதியாலே அழித்து விடுவது, அதுவும் வேறொரு அடியோடு அழித்து விடுவது என்பதாக 2 குறள்களை சொல்லி, வலியனாய் ஒருவன் இருந்து கொண்டு வினை செய்கின்ற முறைமை சொல்கிறார். அதற்கு பிறகு ஒப்பானவனாய் இருந்து கொண்டு செய்கிறது பற்றி மற்றைய குறள்கள் 3 குறள்களோ ஏதோ சொன்னார். இனி நாங்கள் படித்துக் கொண்டிருப்பது வலிமை குன்றியவனாய் இருந்து கொண்டு எதிரியோடு, தன்னை விட வலிமை கூடிய எதிரியோடு மோதுகிற பொழுது எப்படி மோத வேண்டும் என்பது பற்றி சொல்கிறார்.
இந்த 9 குறளையும் மேலோட்டமாக ஒரு தரம் படித்துவிட்டு என்ன வாசித்துவிட்டு இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய 10வது குறளுக்குள்ளே நுழைவோம். அதிகார தலைப்பு அதிகார எண் 68. அதிகார தலைப்பு வினை செயல் வகை. குறள் எண் 671. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது. குறள் எண் 672. தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தாமதிக்க வேண்டிய விடயத்தை தாமதித்து செய், தாமதிக்க கூடாத விடயத்தை உடனடியாக செய் என்பதாக இந்த குறள் அமைகிறது. குறள் எண் 673. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். எதிரி பலகீனமாக இருக்கிற பொழுது தண்டம் என்கின்ற அந்த போரே சிறந்தது என்கிறார். குறள் எண் 674. வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். போரையும் தொடங்கிவிட்டு இடைநிறுத்தாதே, பகைவர்களை அழிப்பதிலேயும் இரக்கங்காட்டாதே, முற்றாக அழித்துவிடு என்பதாக இந்த குறள் சொல்லுகிற செய்தி. வலியனாய் நின்று எப்படி எதிரிகளை சந்திப்பது என்பது பற்றி சொல்கிறது. குறள் எண் 675. பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். 5 விடங்களையும் ஆராய்ந்து செய், இது சமப்பட்டவனோடு எப்படி மோதுவது என்பது பற்றி சொல்லுகிற குறள். குறள் எண் 676. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். அதாவது ஒரு வினை செய்வதற்கு செலவழிக்கக்கூடிய தொடக்கம் முடிவு என்பது பற்றி ஆராய்வதும், அதற்கு செலவழிக்கிற அந்த தன்மையையும் வரக்கூடிய பயனையும் ஆராய்ந்து பயன் அதிகமாக இருந்தால் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாய் இந்த குறள் சொல்கிறது. குறள் எண் 677. செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஏற்கனவே தான் முடிவெடுத்து நடைமுறைப்படுத்த நினைக்கின்ற அந்த போர் முறையிலே அனுபவம் கொண்டவனுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள் என்கிறது. குறள் எண் 678. வினையால் வினையாக்கி கோடல், நனைகவுள் யானையால் யானை யாத்தற்று. அதாவது ஒரு காரியத்தை வைத்து இன்னொரு காரியத்தையும் சேர்த்து முடித்து விடுவது, பலம் குறைந்திருக்கிற காலத்திலே அப்படி செயல்படுவது நல்லது என்பதற்கு மதம் பிடித்த யானையை இன்னொரு மதம் பிடித்த யானையை கொண்டும் அந்த ரெண்டையுமே ஒன்றினோடொன்று அடக்கிக் கொள்வது. அதாவது நம்மை விட ஒரு எதிரியை சந்திக்கிற பொழுது இன்னொரு எதிரியோடு பகைமூட்டி அவர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற அந்த போரை தான் பயன்படுத்திக் கொள்வதாக இருக்க வேண்டும் என்கிறார் இந்த குறளிலே. குறள் எண் 679. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே, ஒட்டாரை ஒட்டிக்கொளல். அதாவது தன்னை சார்ந்தவர்களை பேணுவதை விட எதிரியை சார்ந்தவனை தம் பக்கம் இழுத்துக் கொள்வது முக்கியமானது என்கிறார். இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். குறள் எண் 680. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி, குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உலகியலாக கடைசியாக நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற குறள்கள் தம்மை விட பலியாரோடு எப்படி மோதுவது என்பது பற்றி சொல்லுகிற செய்தி. முதல்ல இருந்தே சொல்லி வருகிறேன், தம்மோடு மெலியவாரோடு போராடுகிற முறைமை அது அடித்து விட வேண்டியதுதான், போரை தவிர வேறு வழி இல்லை என்கிறார். ஏனென்றால் காலச்சூழல் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். எதிரிக்கு வாய்ப்பான காலச்சூழல் வரும், தமக்கு வாய்ப்பான காலச்சூழல் வரும். இதெல்லாம் நாங்கள் முன்னமே படித்ததுதான். காலமறிதல், இடனறிதல், வெளியேறுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம். எதிரியை விட நான் பலசாலியாக இருக்கிறேன் என்கிற பொழுது மௌனித்திருந்தோமானால் காலம் மாறி எதிரியினுடைய பலம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே
எதிரியினுடைய பலம் குறைந்திருக்கிறது என்று தெரிந்தால், நான் பலசாலியாக இருக்கிறேன், எதிரி பலம் குறைந்தவனாக இருக்கிறான் என்ற சூழல் உறுதியாக தெரிந்தால் உடனடியாக போர் செய்து விடுவது என்பதை திருவள்ளுவரே வழிகாட்டி தருகிறார். அதற்கு பிறகு சமப்பட்ட எதிரியோடு சில விஷயங்களை ஆராய வேண்டும் என்பதான விடயங்களை சொன்னார். நம்மை விட பலசாலி எதிரி பலசாலி, ஆனால் போர் செய்ய வேண்டி வந்துவிட்டது. அப்படி போர் செய்ய வேண்டி வந்துவிட்டால் அதற்கு கையாள வேண்டிய உத்திகளை பற்றித்தான் இப்பொழுது கடைசி குறள்களிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த குறளிலே என்ன சொல்கிறார் என்றால், எதிரி பலசாலி, யுத்தம் தொடங்கிவிட்டது, நமக்கு தெரிகிறது நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்று தெரிகிறது. அப்படி இருந்தால் திருவள்ளுவர் சொல்கிறார், உலகிலே எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறார் என்பதற்கு இது சான்றாகிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், எதிரி பலசாலி என்று தெரிந்தால் கொஞ்சம் மானம் பார்க்காமல் பணிந்தாவது அவனோடு சமரசம் செய்து கொள்வது சிறந்தது என்கிறார். போரை வளர விடாமல் ஏதாவது விதத்திலே கொஞ்சம் பணிந்து போயாவது சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஏனென்றால் எதிரி பலசாலியாக இருக்கிறான் என்றால் இப்பொழுது எனக்குரிய காலம் இல்லை என்று அர்த்தம். எனக்குரிய காலமும் பலியும் இல்லாத இடத்திலே போய் மோதினால் அழிவு நிச்சயம். ஒரு அரசன் வெற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர மானம் பற்றி முழுமையாக சிந்திக்க முடியாது. மனத்தை விட்டுவிட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. காலம் பெரும்பரையும் காத்திருந்து இவனை வெல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அப்படி அந்த காலம்பரையும் வரும்பரை காத்திருத்தலுக்கு கொஞ்சம் நமக்கு கால அவகாசம் வேண்டும். அந்த அவகாசத்தை பெற்றுக்கொள்வதற்காக யதார்த்தமான உண்மையை அறிந்து கொண்டு வெறும் வீரவசனம் பேசாமல், நான் முந்தைய வகுப்புகளிலே சொல்லி இருக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் சொல்வதை, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் எங்களுக்கெல்லாம் உணர்ச்சியும் சந்தோஷமும் தருகிற வசனமே தவிர ஒரு அரசனுக்குரிய புத்திசாலித்தனமான வசனங்கள் அல்ல. ஏனென்றால் எதிரி பலசாலியாக இருக்கிறான் என்கிற பொழுது இஞ்சி அரைத்தாயா மஞ்சள் அரைத்தாயா என்ற வசனங்கள் எல்லாம் கேட்கிறவர்களை உணர்ச்சி வசப்பட வைக்குமே தவிர தலைமையேற்ற ஒரு அரசன் தன் இனத்தை எதிரியின் கையிலே கொடுத்து விட்டு போவதென்பது புத்திசாலித்தனம் ஆகாது. ஆகவே பலசாலியான எதிரியை கொஞ்சம் தன்மையப்படுத்துவதற்காக அவனுக்கு பணிந்து போவது போல போயாவது சமரசம் செய்து கொண்டால் பிறகு காலம் வருகிற பொழுது அவனை ஒரு கை பார்த்து கொள்ளலாம். ஆகவே அத்தகைய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது சமரசம் செய்து கொள், சந்தி செய்து கொள் என்று சொல்லுகிறார் இந்த குறளிலே. படியுங்கள். உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார், ஆளும் இடம் சிறியராய அமைச்சர் உள்நடுங்கல் அஞ்சி தம்மின் வலியார் எதிர்ந்த வழி தம் பகுதி நடுங்கலை அஞ்சி குறைபெறின் பெரியார் பணிந்து கொள்வர். அந்நிலைக்கு வேண்டுவதாய சந்து கூடுமாயின் அவரை தாழ்ந்து அதனை ஏற்றுக்கொள்வர். உரை சிறியார், ஆளும் இடம் சிறியராய அமைச்சர். அதாவது இங்கே இந்த உரை சிறியார் என்பது உறைவிடம் என்று சொல்கிறோம் அல்லவா? உறைவிடம் என்பது வாழும் இடம். ஆகவே போர் புரிய போகிறான் ஒரு அரசன், போர் புரிய வேண்டிய சூழல், எதிரி வந்து விட்டான். ஆனால் இவனுடைய வாழும் இடம் என்பது சின்ன இடம், இவனுக்கான படை முதலியவை என்பது சிறியவை. ஆகவே இந்த நிலையிலே போருக்கு போனால் சும்மா வீரத்தோடு போய்விடலாம். ஆனால் இவனுடைய அங்கங்கள் அது கண்டு அஞ்சும். அதாவது படை கொடி போன்ற மற்றைய அங்கங்கள் வலியவனாகிய ஒரு எதிரியோடு மோதுகிறோமே, நாம் தோற்று போய்விடுவோமே, அழிந்து போய்விடுவோமே என்று அச்சம் அவர்களுக்கு உண்டாகும். ஆகவே அந்த அச்சத்தை தீர்ப்பதற்காக ஒரு அமைச்சன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டு அந்த எதிரியோடு சமரசம் செய்ய முயற்சிக்க வேண்டும். அதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிற விஷயம்.
வலியை போய் சமரசம் செய்வது என்பதிலே கொஞ்சம் மானக்குறைவு இருக்கிறது அல்லவா என்றால் இருக்கிறது தான். ஆனால் அந்த மானக்குறையை நாம் பெரிதுபடுத்தி கொண்டு இல்லை நான் போராடத்தான் செய்வேன் என்றால் தன்னை தானம் அழிந்து தன்னை நம்பியவர்களையும் அழிய விட வேண்டி வந்துவிடும். ஆகவே அவர்கள் அச்சப்படுவார்கள், ஏற்கனவே அச்சப்படுவார்கள். நம்மை விட பெரிய படையோடு நாம் மோதுவதா என அச்சப்படுவது என்பது பெரிய, அந்த அச்சம் வருவது தவிர்க்க முடியாது. ஆகவே அவர்களுடைய அந்த உள்நடுக்கத்தை தெரிந்து கொண்டு அதை நீக்க வேண்டும். எப்படி என்றால் சமரசம் செய்து கொண்டு நீக்க வேண்டும் என்கிறார். திரும்ப படியுங்கள். உரை சிறியார் ஆளும் இடம் சிறியராய அமைச்சர் உள்நடுங்கல் அஞ்சி தம்மின் வலியார் எதிர்ந்த வழி தம் பகுதி நடுங்கலை அஞ்சி குறைபெறின் பெரியார் பணிந்து கொள்வர். அந்நிலைக்கு வேண்டுவதாய சந்து கூடுமாயின் அவரை தாழ்ந்து அதனை ஏற்றுக்கொள்வர். அந்நிலைக்கு வேண்டுவதாய சந்து என்பது சமரசம். உங்களுக்கு தெரியும், நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். சேர்த்து வைத்தல், ரெண்டு இடத்தை சேர்த்து வைக்கிறபடியால் தான் ஒரு இடத்தை சந்தி என்கிறோம். சந்து செய்வது என்பது சமரசம் செய்து கொள்வது. சந்துவிட உரைக்கருள் என்றான் தர்மத்தின் உருவம் போல்வான் என்று பாரதத்திலே ஒரு பாடல் வரும். ஆகவே சந்துபடுதல் என்பது முக்கியம். தோற்கிற சூழ்நிலை இருந்தால் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். அது பற்றி இனி பரிமேலழகர் சொல்றதை படிப்போம். உரை குறிப்பு. இடம் நாடும் அரணும். இடம், உரை சிறியார் என்று சொன்னதிலே அந்த உரை என்றது என்ன என்பதை சொல்லுகிறார். ஒன்று, இவனுடைய நாடு சின்ன நாடாக இருக்கும். எதிரி பெரிய நாட்டை சேர்ந்த எதிரியாக இருப்பான். நாடு சின்னதாக இருக்கும். அடுத்தது நாடும் அரணும். இவனுக்குரிய காவல்தன்மை அவர்களை விட குறைவாக இருக்கும். இது ரெண்டும் தான் உரை சிறியார் என்பதற்கான அர்த்தம் என்கிறார். இடம் அரணும் அவற்றது சிறுமை ஆழ்வார் மேற்றப்பட்டது. உரை சிறியார், உரை என்பது நாடும் அரணும் சின்னனாக இருப்பது. ஆனால் அவற்றினுடைய அந்த சின்னனை குரலிலே அந்த ரெண்டுக்கும் உரிய அமைச்சன் மேல் ஏற்றுகிறார். சிறியது அமைச்சன் அல்ல. உரை சிறியார் என்பது அமைச்சன் சிறியவன் என்ற அர்த்தத்திலே அல்ல. அமைச்சனாலே அவன் கைவயப்பட்டு இருக்கக்கூடியதாகிய நாடும் அரணும் குறைவாக இருக்கின்றால் அந்த நேரத்திலே கவனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அவை இரண்டினுடைய குறையை அமைச்சன் மேலேற்றி உரை சிறியார் என்கிறார். இடம் நாடும் அரணும் அவற்றது சிறுமை ஆழ்வார் மேல் ஏற்றப்பட்டது. மெலியாரோடு சந்திக்கு வலியார் இயைதல் அரிதாகலின் பெரின் என்றார். ஒரு சொல்லாக எடுத்து ஆராய்கிறார். அதாவது பெரியவன் சண்டைக்கு வந்து விட்டான், சின்னவன் சண்டை செய்ய வேண்டும். இவன் சமாதானத்துக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் வலியவனாக இருக்கிறவன் அப்படி சமாதானத்துக்கு தயாராக மாட்டான் என்பதை திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார். முதல் குறளில் என்ன சொன்னார்? நீ வலியவனாக இருந்து கொண்டு மெலியவனோடு போராட வேண்டுமானால் அடித்து விடு என்றுதான் சொல்லுகிறார். அதுதானே இவர் சொன்ன ஆலோசனை. அப்ப எதிரி பலசாலியாக இருந்து வந்தாலும் அதைத்தான் செய்ய நினைப்பான். ஆகவே அந்த சமாதானம் வருவது என்பது கஷ்டம். அந்த சமாதானம் வருவது கஷ்டம் என்பதை காட்டுவதற்காக பெரின் என்று சொல் போட்டிருக்கிறாராம் திருவள்ளுவர். அந்த சொல்லிலே இருக்கிற ஐயப்பாடு அது சாத்தியமாவது கஷ்டம் என்பதை சொல்லுகிறது என்கிறார். மெலியாரோடு சந்திக்கு வலியார் எய்தல் அரிதாகலின் பெரின் என்றார். அடியிலே மெலியராயினார் தம் பகுதியும் அஞ்சி நீங்கின் முதலொடும் கெடுவர் ஆகலின் அது வாராமல் சிறிது கொடுத்தும் சந்தினை ஏற்றுக்கொள்க என்பதாம். அப்போ ரெண்டு விஷயம். அதாவது எதிரி பலசாலியாக இருந்தால் பெரும்பாலும் அவன் சமாதானத்துக்கு வரமாட்டான். இது ஒன்று தெரிகிறது. இந்த அடியிலே மெலியராயினார் என்றால் என்னவென்றால் போர் தொடங்குற காலத்திலேயே இவன் வீக்கானவன் என்று அர்த்தம்.
அது இந்த எதிரி பலசாலியாக இருந்து கொண்டு தான் பலகீனனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய அமைச்சன் அவன் ஆரம்பத்திலேயே வீக்காக இருக்கிறான். அப்போ இந்த படை முதலியவும் அஞ்சி விலகுமானால் இன்னும் வீக்காக போய் அவனுடைய தோல்வி 100% உறுதியாக்கப்படும். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது உண்டு, ஒரு அமைச்சர், ஒரு அரசனோ ஒரு அமைச்சனோ ஒரு குழுவினுடைய தலைமை தாங்குகிறவர்கள். அந்த குழுவினுடைய தலைமை தாங்குகிறவர்கள் குழுமையினுடைய நன்மை பற்றி கவலைப்பட வேண்டுமே தவிர தன்மானம் பற்றி கவலைப்பட்டால் அது பொருளதிகாரத்துக்கு அது பொருத்தமான விஷயம் ஆகாது. அதற்காக மானமற்றவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தன்னுடைய மானத்தை காலமாற்றத்தின் ஊடாக எதிரி பலகீனப்படுகிற பொழுது காட்டி வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் எதிரி வந்து புகுந்து தன் நாட்டையும் நாட்டு மக்களையும் அழித்து விடுவான் என்ற காரணத்தினாலேதான் இந்த செய்தியை சொல்லுகிறார். அப்போ ஆகவே அப்படி பணிய வேண்டிய தேவை வந்தால் அப்ப அவன் எதிரி பணிய மாட்டானே, எப்படி பணிய வைப்பது? அவன் பலசாலியாக இருக்கிற பொழுது திருவள்ளுவருடைய ஆலோசனைப்படி அவனும் அடிப்பான். அப்படியானால் என்ன செய்வென்றால் கொஞ்சம் ஏதாவது கொடு, விட்டுக்கொடு என்றால் நான் உனக்கு வரி கட்டுகிறேன், அல்லது நீ நாட்டை பிடித்து நீ இங்கிருந்து பொருள் முதலியவையை அள்ளி கொண்டு போகத்தானே விரும்புகிறாய், ஆகவே நானே இந்த பொருள்களிலே ஒரு பகுதியை உனக்கு தந்து விடுகிறேன் என்று தானாக வெளிய போய் தோல்வியை ஒத்துக்கொள்கிற பாணியிலே, தோல்வி என்று இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கொள்கிற பாணியிலே இன்ன விஷயத்தை நான் தருகிறேன் என்று வலிய சொல்லி அந்த பகையை நீக்க முயற்சித்தல். அதுதான் தன்னை விட வலியாரோடு போராடுகிற சூழ்நிலை வந்தால் செய்ய வேண்டியது என்கிறார். திருப்பி படியுங்கள். அடியிலே மெலியராயினார் தம் பகுதியும் அஞ்சி நீங்கின் முதலொடும் கெடுவர் ஆகலின் அது வாராமல் சிறிது கொடுத்தும் சந்தினை ஏற்றுக்கொள்க என்பதாம். சிறிது கொடுத்தும், இந்த ஒவ்வொரு சொல்லையும் நினைந்து போடுறவர்கள். முழுவதையும் கொடுத்து சந்தினை ஏற்படுவது அதை விட சந்தையில செத்து போறது நல்லது. இந்த சிறிது கொடுத்து ஏற்றுக்கொள்வதற்கு காரணமே இன்னொரு காலம் வரும், அந்த நேரத்திலே தான் வெல்லலாம் தான் என்பதற்காகத்தான் இதை கொஞ்சம் விட்டு கொடுப்பது போல கொடுக்கிறான். ஆகவே அந்த விட்டு கொடுத்தலே அதிகம் கொடுத்து விட்டால் பிரயோசனம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு அளவிலே தருகிறேன் என்றால் எதிரி அரசனும் போர் செய்து வெல்வதானால் அவனுக்கும் அழிவுகள் இருக்கும். அந்த அழிவை விட இவனிடமிருந்து வெளியே கிடைக்கக்கூடிய வரி முதலிய விஷயங்கள் கிடைத்து விட்டால் போதும் என்று நினைப்பானே, ஆனால் அதை கொடுத்தாவது நீ அவனோடு சத்து செய்து கொள் என்கிறார். பணிதல் மானமுடையார்க்கு கருத்து அண்மையின் கொள்வர் என உலகியலால் கூறினார். அதாவது நேரடியாக அவன் பணிவான் என்ற சொல்லை போடவில்லை. அவென்றால் ஒரு அரசனுக்கு மானம் முக்கியமான விஷயம். ஆகவே மானமுடையாருக்கு இதை சொல்லுகிறது கூட கொஞ்சம் வெட்கமாக இருக்கும் என்றபடியால் உலகியலாலே அவனை நேரடியாக சுட்டாமல் கொள்வர் என்று பொதுப்பட சொல்லுகிறார் என்கிறார் பரிமளகர். பணிதல் மானமுடையர்க்கு கருத்தன்மையின் கொள்வர் என உலகியலால் கூறினார். இவை 3 பாட்டானும் மெலியான் செய்யும் திறம். விருப்பம் இல்லாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வார் என்று அர்த்தம். பணிவார் என்றால் பணிந்து போது என்று சொல்லிவிட்டால் அதுக்கு அது மானங்கட்டவனுடைய வேலை. இப்போதைக்கு இந்த சமரசத்தை கொஞ்சம் கொடுத்தாவது கொள்வார் என்று உலகியலிலே சொன்னார் என்பார். என்ன கடைசி வரி என்ன? இவை 3 பாட்டானும் மெலியான் செய்யும் திறம் கூறப்பட்டது. போர் செய்கிற பொழுது எதிரி வலியவனானால் எப்படி அவனை கையாள்வது என்று இந்த 3 பாட்டாலையும் சொல்லி வினை செயல் வகையை முடித்துக் கொள்கிறார். அப்போ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு அமைச்சன் வினை செய்வதற்கு வழிகாட்டுகிறவன். அப்படி வழிகாட்டுகிற அமைச்சனுடைய லட்சணங்கள் முதல் அதிகாரத்திலே, அவன் வினை செய்வதற்கு தேவையான சொல்வன்மை உடையவனாக இருக்க வேண்டும் என்பது 2வது அதிகாரத்திலே, வினையிலே திட்பத்தோடு செய்ய வேண்டுமானால் வினை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதால் அந்த வினை தூய்மையை 3வது இடத்திலே, தூய்மையான வினை செய்கிறவன் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வினை திட்பம் என்று 4வது அதிகாரத்திலே, இவையெல்லாம் முன் ஆயத்தங்கள் சொல்லிவிட்டு வினை செயல் வகை, ஒரு அமைச்சன் எப்படி வினையை செயல்படுத்த வேண்டும், ஆராய வேண்டும்,
ஆராயிறதுடைய அளவு என்னவென்றால் துணிவெய்து மட்டும் ஆராய வேண்டும். இன்ன விடயத்தை இப்படித்தான் செய்ய போகிறேன் என்ற துணிவெய்து மட்டும் அரசன் ஆராயலாம், மந்திரி அமைச்சன் ஆராயலாம். துணிவெய்திய பிறகு ஆராய்ந்து கொண்டு இருக்கப்படாது என்பதை சொல்வதாக முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறார், முதல் குறளிலே சொல்லுகிறார். அப்படி 2 குறள்களிலே பொதுப்பட செய்தியை சொல்லிவிட்டு தன்னை விட மெலியானை எப்படி சந்திப்பது, தனக்கு சமமானவனை எப்படி சந்திப்பது, தன்னை விட பலசாலியை எப்படி சந்திப்பது என்று 3க்கும் 3 வேறுபட்ட நிலைகளை எடுத்து காட்டுகிறார். தன்னை விட பலசாலியை சந்திக்கிற பொழுது நீயாக கொஞ்சம் பொருளை கொண்டு போய் கொடுத்தாவது பணிந்து அவனோடு சமரசம் செய்து கொண்டு காலமும் இடமும் பலியும் உனக்கு பொருந்த வருகிற பொழுது மீட அடித்து அவனை வென்று விடலாம் என்பதுதான் இந்த கடைசியாக தன்னை விட வலியானோடு போதுகிற முறையை சொல்லுகிறதாக அமைகிறது. இந்த அளவிலே வினை செயல் வகை என்கின்ற அந்த பகுதியை முடித்துக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக தூது என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறார். ஒரு நிர்வாகம் நடத்துகிறவன் தன்னுடைய எதிரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அது ரொம்ப அவசியம். ஒரு அரசனுக்கு போர், அதனாலேதான் போரை கடைசியாக வைத்தார்கள். அதற்கு முன்பு பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும். அப்படி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்குரிய ஆட்களை அனுப்புவார்கள். அது நாட்டுக்கு நாடும் அனுப்புவார்கள், நிர்வாகத்துக்கு நிர்வாகமும் அனுப்புவார்கள். அப்படி அனுப்புகிற பொழுது அதற்கு போகிறவன் பெரும்பாலும் அமைச்சனாகத்தான் இருப்பான். இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறார்கள். நேராக அரச தலைவர்கள் போகாமல் தங்களுடைய மினிஸ்டர்களை அல்லது மினிஸ்ட்ரியினுடைய செயலாளர்களைத்தான் அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் தங்கள் காரியத்தை போய் செய்வதிலே மிக வலிமை உடையவர்களாக இருப்பார்கள். அது ரொம்ப ஆற்றல் உள்ளவர்களைத்தான் தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள். எங்களுடைய ஈழப் பிரச்சனை ரொம்ப பெரிதாக இருந்த காலத்திலே அர்த்த சாரதி என்ற ஒரு ஒரு அமைச்சின் செயலாளரை அனுப்பி வைத்தார்கள். இங்கே ஏஆர் ஜெயவர்த்தனா என்ற அந்த எங்கள் தலைவர் இருந்த காலத்திலே அவர் வந்து பல காரியங்களை சாதித்து கொண்டு திரும்பினார். அதாவது மிரட்ட வேண்டிய இடத்திலே மிரட்டி, சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லி சாதனைகள் செய்த கதையை அன்றைய அக்காலத்திலே எல்லாரும் பேசுவார்கள். அந்த வேலையை செய்கிறது எப்படி என்பது அடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதனாலே தூது என்ற அதிகாரம் இந்த வினை செயல் வகை என்ற அதிகாரத்துக்கு அடுத்ததாக வருகிறது. படிப்போம். மறுவாசிப்பு பண்ணிருங்கய்யா. குறள் எண் 680 மறுவாசிப்பு. உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை உரை சிறியார் ஆளும் இடம் சிறியராய அமைச்சர் உள்நடுங்கல் அஞ்சி தம்மின் வலியார் எதிர்ந்த வழி தம் பகுதி நடுங்கலை அஞ்சி குறைபெறின் பெரியார் பணிந்து கொள்வர். அந்நிலைக்கு வேண்டுவதாய சந்து கூடுமாயின் அவரை தாழ்ந்து அதனை ஏற்றுக்கொள்வர். உரை குறிப்பு. இடம் நாடும் அரணும். அவற்றது சிறுமை ஆழ்வார் மேல் ஏற்றப்பட்டது. மெலியாரோடு சந்திக்கு வலியார் இயைதல் அரிதாகலின் பெரின் என்றார். அடியிலே மெலியராயினார் தம் பகுதியும் அஞ்சி நீங்கின் முதலொடும் கெடுவர் ஆகலின் அது வாராமல் சிறிது கொடுத்தும் சந்தினை ஏற்றுக்கொள்க என்பதாம். பணிதல் மானமுடையற்கு கருத்தன்மையின் கொள்வர் என உலகியலால் கூறினார். இவை 3 பாட்டானும் மெலியான் செய்யும் திறம் கூறப்பட்டது. பணிவர் என்று போற்றால் வெளியே போய் கும்பிடுவார் என்று அர்த்தம். கொள்வார் என்றால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு மரியாதையோடு பணிதலை சொல்லி இருக்கிறார் என்கிறார். ஒரு சின்ன ஒளியை வைத்து பெரும் கற்களை உடைப்பது போலத்தான் பரிமேலழகரும் திருவள்ளுவரும் செய்கிற வேலைகள். இந்த குறளிலேயே ஒரு பாருங்கள். இடம் என்ன சொல்லுகிறார்? முதல் வரி என்ன? இடம் நாடும் அரணும். நாடும் அரணும். இந்த பரிமேல உரையோடு பயிற்சி இல்லாமல் யாராவது இந்த குறள் படிக்க வேண்டி வந்தால் இடம் நாடும் மரணம் என்பதை விளங்கவே
ரொம்ப கடினமாக இருக்கும். அது இப்ப உங்களுக்கு தொடர்ந்து பரிமளரோடு பயணிக்கிறபடியால் தெரியும். அந்த சொற்சுருக்கம் எல்லாம் புதிய ஒருவராலே எவ்வளவுதான் தமிழறிவு இருந்தாலும் புதிய ஒருவராலே இதுக்குள்ளே நுழைய முடியாது. அந்த நுழைகிற வாய்ப்பை தந்த ஆண்டவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு இனி தூதுக்குள்ளே நுழைகிறோம். அதிகார எண் 69. அதிகார தலைப்பு தூது. அதிகார பாயிரம். அஃதாவது சந்தி விக்கிரகங்கட்கு வேற்று வேந்தரடை செல்வாரது தன்மை. ஒரு தரம் வாய்ச்சி முடியுங்கள், பிறகு ஒன்றாக விளங்குவோம். அஃதாவது சந்தி விக்கிரகங்கட்கு வேற்று வேந்தரடை செல்வாரது தன்மை. அவ்விரண்டினையும் மேல் வினை செயல் வகை என்றமையின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. தான் வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான் என தூது இருவகைப்படும். அவருள் முன்னோன் அமைச்சனோடு ஒப்பான் ஆகலானும், பின்னோன் அவனில் கார்கூறு குணம் குறைந்தோன் ஆகலானும் இஃது அமைச்சியல் ஆயிற்று. அஃதாவது சந்தி விக்கிரகங்கள் வேற்று வேந்தரடை செல்வாரது தன்மை. இதிலே ஒரு அமைச்சன் தூது செல்ல போகிறான். யாரிடம் போகிறான்? வேற்று வேந்தர், அதாவது எதிரிகளிடம் தூது செல்ல போகிறான். தூது செல்ல போவதனுடைய நோக்கம் இரண்டாகத்தான் இருக்கும். ஒன்று சந்து செய்வது, அதாவது சேர்த்து வைத்தல். இரண்டாவது விக்கிரகம் என்றால் பிரித்தல். எதிரியிடம் போய் பேசுவதன் மூலம் எதிரியிடம் இருக்கிற ஆட்களை நம்மோடு எடுத்துக்கொண்டு வந்து விடுவது. அனுமன் தூது போய் ராவணனுடைய சபையிலே பேசின பேச்சுக்கு பிறகுதான் வீடனன் புறப்பட்டு இந்த பக்கம். இது அனுமனுடைய பேச்சு, அனுமனுடைய செயலும் பேச்சும் கொடுத்த அந்த துணிவுதான் அவனை இந்த பக்கம் வர பண்ணியது என்று சொல்லுகிறவர்கள் சொல்வார்கள். ஆகவே ஒரு எதிரியிடம் போகிற பொழுது ஒன்று செய்ய போவான் அல்லது விக்கிரகம் செய்ய போவான். விக்கிரகம் என்பது பிரித்தல். அதை நமக்கு புதிய சொற்பிரயோகம், அதை அடிக்கடி நாம் கையாளாத பிரயோகம். அதைத்தான் சொல்கிறார். ஒன்று சந்து செய்ய அல்லது விக்கிரகம் செய்வ போவது, அதாவது சேர்த்து வைக்க போவது அல்லது பிரித்து வைக்க போவது. இதுதான் தூதனுடைய வேலை. இந்த சந்தி விக்கிரகங்களை செய்ய போகிறவன் தொடர்ந்து படியுங்கள். அஃதாவது சந்தி விக்கிரகங்கட்கு வேற்று வேந்தரிடை செல்வாரது தன்மை. செல்வாரது தன்மை. வேற்று வேந்தரிடம் இந்த ரெண்டிலே ஒரு காரியம் நடத்துவதற்காக போகிறவருடைய தன்மைதான் தூது. அவ்விரண்டினையும் மேல் வினை செயல் வகை என்றமையின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. முன்னே உரையாசிரியர்கள் குறித்திற்காக 633ஆம் குறளிலே இந்த விஷயம் வருகிறது. சந்து செய்வதும் விக்கிரகம் செய்வதும் ஒரு அமைச்சனுடைய வேலை. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும், பிரிந்தார் பொறுத்தலும் அல்லது அமைச்சு. ஆகவே ஒரு அமைச்சனுடைய வேலை இதுவென்றபடியால் இது இந்த வினை செயல் வகைக்கு பின்னாக வைக்கப்படுது. வினை செயல் வகையிலே சொல்லாமல் முன்னே சொல்லி இருக்கிறார் ஒரு அமைச்சனுடைய வேலை இதுவென்று. ஆகவே அமைச்சனுடைய வேலையாகிய வினை செயல் வகைக்கு பின்னாக இந்த தூது என்ற அதிகாரம் வைத்ததற்கு காரணம் இதுதான் என்கிறார். அவ்விரண்டினையும் மேல் வினை செயல் வகை என்றமையின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. தான் வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான் என தூது இருவகைப்படும். இது முக்கியமான விஷயம். அதாவது தூதிலே 2 வகையான தூது இருக்கிறது. என்னவென்றால், பிரச்சனையை விளங்கி கொண்டு போய் அந்த பிரச்சனையினுடைய முடிவு வரை தூது பேசுவது. அது இன்னும் தெளிவாக சொன்னால், இப்போ ஒரு அமைச்சனை ஒருத்தனை தூது அனுப்புகிறோம். இன்ன விஷயத்தை சொல்லிவிட்டு வா என்று தூது அனுப்புகிறோம். போகிறவன் அங்கே போனால் இதை சொல்லுவான், எதிரியிடம் சொல்லுவான். எதிரி அது சம்பந்தமான ஒரு ஐயத்தை கிளப்புவான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிளப்பினால் எனக்கு இவ்வளவுதான் சொல்லப்பட்ட செய்தி, நீங்கள் சொல்லுகிற விஷயத்தை நான் போய் திருப்பி கேட்டுக்கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பது 2ஆம் தர தூது. அதாவது அவருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவராலேயே முடியாது.
சில தூது இருக்கிறது, ஒரு விடயத்தை சொல்வதற்காக போவான், அது சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகிற பொழுது தானே அதற்கு பதிலை சொல்லுவான். அனுமன் போகிற பொழுது சீதையை தேடத்தான் போனான். சீதை ஒரு நிபந்தனை விதித்து விடுகிறாள். என்ன நிபந்தனை விதித்து விடுகிறாள்? நான் இன்னும் 1 மாதம்தான் உயிரோடு இருப்பேன், அதற்குள்ளே ராமர் வந்து என்னை மீட்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் உயிர் பிரிந்து விடுவேன், உயிரை விட்டு விடுவேன் என்கிறாள் சீதை. இப்போ அனுமன் சிந்திக்கிறான், இருக்க போகிற நாள் 1 மாதம். இந்த 1 மாதத்திலே நான் திரும்பி ராமனிடம் போய் ராவணனிடம் முடிவுகள் கேட்டுக்கொண்டு திருப்பி ராவணனிடம் வந்து ராவணன் அதற்கு என்ன சொல்லுவான் என்று தெரிந்து கடல் தாண்டி வந்து போராடுவது என்பதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே சீதையை காணத்தான் தான் வந்தாலும் கூட சீதை இந்த நிபந்தனை விதித்து விட்டபடியால் எப்படியும் போர்தான் நடக்க வேண்டும், அந்த போருக்கான ஆயுதங்களையும் நான் செய்துவிட்டு போவது நல்லது என்று கருதிதான் அனுமன் அசோகவனத்தை கொளுத்தி ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு ராவணனை சந்தித்து ராவணனை மிரட்டும் வகையான செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு நேராக திரும்பி வருகிறான். இலங்கையையும் எரித்து அவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து விட்டு, நானே ஒருவன் வந்து இவ்வளவு செய்தான் என்றால் மற்றவர்கள் வந்தால் என்ன நடக்கும் என்பது போன்றதான ஒரு அச்சத்தையும் உருவாக்கிவிட்டு அனுமன் வருகிறான். இதுதான் தானே வகுத்து செய்கிற தூது. சில தூது இருக்கிறது, சொன்னதை சொல்லிவிட்டு திரும்பி வருவார்கள், அவ்வளவுதான். இந்த தானே வகுத்து சொல்வது என்பது ஒரு விஷயம் பற்றி பேச போய் அது சம்பந்தமான வினாக்களுக்கெல்லாம் தானே பதில் சொல்லுகிற வகையிலே பதில் சொல்லிவிட்டு வருகிற தூது என்பதுதான் முதல் தரமான தூது. சொன்னதை மட்டும் சொல்லிவிட்டு திரும்புகிற தூது என்பது அந்த வகுத்து சொல்லுகிற தூதை விட காட்கூறு குறைந்தவன். அதுல அவனுக்கு 100 மார்க்ஸ் என்றால் இவனுக்கு 75 மார்க்ஸ் தான் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறான். படியுங்கள். தான் வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான் என தூது 2 வகைப்படும். அவருள் முன்னோன் அமைச்சனோடு ஒப்பான் ஆகலானும், பின்னோன் அவனில் கார்கூறு குணம் குறைந்தோன் ஆகலானும் இஃது அமைச்சியல் ஆயிற்று. இந்த தான் வகுத்து கூறுவான் என்பது நேராக அமைச்சனே தூது சென்றால்தான் அதை செய்ய முடியும். நான் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன், அமைச்சன் அரசனோடு ஒத்தவனாகத்தான் இருப்பான். ஆகவே அரசன் என்ன நினைப்பான் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே இந்த வகுத்து கூறுகிறவன் என்பவன் வகுத்து கூறுகிற தூது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அமைச்சர்களைத்தான் அனுப்புவார்கள். அதுக்கு அடுத்தவனும் முட்டாள் அல்ல, ஆனால் இந்த அமைச்சனை விட ஒரு காட்கூறு குறைந்தவனாக அவன் இருப்பான் என்று பிரித்து காட்டுகிறார். அவருள் முன்னோன் அமைச்சனோடு ஒப்பான் ஆகலானும், பின்னோன் அவனில் கார்கூறு குணம் குறைந்தோன் ஆகலானும் இஃது அமைச்சியல் ஆயிற்று. அமைச்சியல் ஏன் அமைச்சியலுக்குள்ளே கொண்டு வந்து தூது வைக்க வேண்டும் என்று கேள்வி. தூது என்பது அது ஒரு வேற சப்ஜெக்ட் அல்லவா என்றால், தூதாக அமைச்சன் தான், உயர்ந்த தூதுக்கு அமைச்சன் தான் பொறுத்தானவன் என்றபடியால் அந்த அமைச்சு என்ற பகுதிக்குள்ளே இந்த தூது என்ற அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அதிகார பாயிரம் மறுவாசிப்பு. அஃதாவது சந்தி விக்கிரகங்கட்கு வேற்று வேந்தரிடை செல்வாரது தன்மை. அவ்விரண்டினையும் மேல் வினை செயல் வகை என்றமையின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. தான் வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான் என தூது 2 வகைப்படும். அவருள் முன்னோன் அமைச்சனோடு ஒப்பான் ஆகலானும், பின்னோன் அவனில் கார்கூறு குணம் குறைந்தோன் ஆகலானும் இஃது அமைச்சியல் ஆயிற்று. குறள் எண் 681. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் வேந்தமாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. வேந்து அவாம் பண்புடைமை. 3 நிபந்தனைகளை சொல்லுகிறார். ஒரு சூதனுக்கு இருக்க வேண்டிய 3 லட்சணங்கள். அன்புடைமை, அடுத்தது என்ன? ஆன்ற குடிப்பிறப்பு, அடுத்தது வேந்து அவாம் பண்புடைமை. இந்த 3 தகுதிகளும் ஒரு அமைச்சன், ஒரு தூதனுக்கு இருக்க வேண்டும் என்கிறார். படியுங்கள். உரை. அன்பு உடைமை தன் சுற்றத்தார் மாட்டு அன்புடையன் ஆதலும், ஆன்ற குடிப்பிறத்தல் அமைச்சு பூணர்க்கு அமைந்த குடியின் கண் பிறத்தலும்,
வேந்து அவாம் பண்பு உடைமை அரசர் சாதி விரும்பும் பண்புடையன் ஆதலும் தூது உரைப்பான் பண்பு தூது வார்த்தை சொல்வானுக்கு இலக்கணம். உரை அன்பு உடைமை தன் சுற்றத்தார் மாற்று அன்புடையன் ஆதலும். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். தூது செல்கிறவனுக்கு அன்பு எதற்கு? அது ஒரு வேலையாக செய்ய போகிறான். அதிலே முதல் எடுத்தாற் போல் சொல்லுகிறார் அன்புடைமை என்கிறார். அந்த அன்புடைமைக்கு உரை எழுதுகிற பொழுது பரிமள நான் தானே சொல்லியிருக்கிறேன், வள்ளுவ நிலையில் நின்று உரை எழுதுகிறவர். அவர் உரை எழுதுகிற பொழுது தம் சுற்றத்தார் கண் அன்புடையது ஆதல், சுற்றத்தின் கண் அன்புடையவன் ஆதல். அதாவது ஒரு காரியத்துக்கு போகிறவன் அந்த காரியத்திலே நான் வெற்றி பெற்றால் என்னுடைய சுற்றம் அதனாலே வளரும் மதிப்புறும் என்பதை தெரிந்து கொண்டு போனால் முதலிலே அதுதான் மனதிலே முன்னிற்கும். நான் இந்த காரியத்தை வென்று கொண்டு போனால் என்னுடைய குடும்பம் பெருமைப்படும், என் மனைவி மக்கள் பெருமைப்படுவார்கள் என்கின்ற அந்த எண்ணம் இருந்தால் எப்படியும் வெற்றி நோக்கி முயற்சிப்பான். இல்லாவிட்டால் சுற்றத்துக்கும் இந்த வேலைக்கும் தொடர்பே இருக்காது. நீங்க பாருங்கள், இந்த விளையாட போகிறவர்கள் அந்த ஒரு விளையாட்டு முடிஞ்ச உடனே அந்த மனைவி மக்கள் பிள்ளைகள் என்று எல்லாரும் வந்து சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த எண்ணத்தை பார்க்கிற பொழுது ஆரம்பத்திலே நான் வென்றால் இத்தனை பேரும் மகிழ்வார்கள் என்கின்ற அந்த ஒரு கருத்து இருந்தால் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த உறுதி வரும். அதனாலேதான் திருவள்ளுவர் அன்புடைமை என்று பொதுப்பட போட்டதை இவர் என்ன என்று எழுதுகிறார்? சுற்றத்தின் கண் தன் சுற்றத்தார் மாட்டு அன்புடையன் ஆதல். தன்னுடைய சுற்றத்தினரிடம் அன்பிருந்தால் தான் செய்ய போகிற காரியத்தினுடைய வெற்றி அவர்களை எல்லாம் பெருமைப்படுத்தும், அவர்கள் வளர துணை செய்யும் என்ற அந்த நம்பிக்கையால் அவன் மேலும் முயற்சி செய்வான் என்றபடியால் அந்த அன்புடைமை இங்கே சொல்லப்படுகிறது என்கிறார். அன்பு உடைமை தன் சுற்றத்தார் மாட்டு அன்புடையன் ஆதலும் ஆன்ற குடிப்பிறத்தல் அமைச்சு பூணர்க்கு அமைந்த குடியின் கண் பிறத்தலும். இன்றைய கருத்தாளர்களுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், பரம்பரையாக அவர்கள் இந்த அமைச்சு பதவி வகிக்கிறார்கள். அவனுடைய அப்பா அமைச்சர், அவனுடைய அப்பா அமைச்சன், அவனுடைய அப்பா அமைச்சன் என்றால் அந்த பாரம்பரியத்தாலே ஒரு பலம் பெறும். அப்ப மற்றவன் வரக்கூடாதா என்றால் தாராளமாக வரலாம், ஆற்றல் உள்ளவன் வரலாம், அதற்கு மறுப்பில்லை. ஆனால் பாரம்பரியமாக ஒரு பதவியை வகுத்தவனிடம் அந்த பதவி சார்ந்த ஒரு வலிமை இருக்கும். இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதாவது இது ராஜாஜி ஒரு காலத்திலே அந்தந்த காரியத்தை அவரவரே அந்தந்த குடும்பத்தின் தொழிலை செய்ய வேணும் என்று ஒரு கருத்து கொண்டு வந்து அதனாலே பெரிய எதிர்ப்பையும் சந்தித்து தோல்வியையும் சந்தித்தார். ஆனால் அந்த கருத்து முழுக்க பொய்யான கருத்து என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப ஒரு குடும்பத்தவர்கள் செய்து கொண்டு வந்தால் அந்த குடும்ப பின்னணியே அவனுக்கு அந்த செயலுக்கான ஒரு பலத்தை கொடுக்கும். எங்கள் ஊரிலே இந்த தேர் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தேர் செய்கிறவர்கள், இந்த சிற்ப வேலை செய்கிறவர்கள், மர சிற்ப வேலை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஒரு பெரிய கவிஞராக இருந்தார். பிறகு இந்த புலிகளோடு அவர் இணைந்து பிற்காலத்திலே காணாமல் போய்விட்டார். புதுவை ரத்னதுரை என்ற பெயர், மிகச்சிறந்த கவிஞர். அந்த கவிதை தொடர்பாலே அவர் சிற்பம் செய்து, அவர் ஒரு சிற்ப கலைஞர். சிற்பம் செய்கிற இடத்துக்கு நாங்கள் போய் நானும் கழகத்தை சார்ந்தவர்களும் போய் உட்கார்ந்துருப்போம். அவர் சிற்பம் செய்து எங்களோடு பேசுவார். அவருடைய பேச்சே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்றபடியால் அந்த பேச்சு கேட்க போவோம். அதுல எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்கும் என்றால், இந்த சிற்பக்கலையை இந்த மரத்திலே கொத்துவதனாலும் சரி, கல்லிலே கொத்துவதனாலும் சரி, ஒருவருக்கு இருத்தி படிப்பிப்பதில்லை. இங்க வா, இது இப்படித்தான் துணி பிடிக்க வேணும், இப்படித்தான் கொத்த வேணும் என்று ஒரு வகுப்பு எடுப்பது இல்லை. தந்தையை வேலை செய்து கொண்டிருக்கு, அதை பார்த்து மனோர் ஒளியை வைத்து தானாக அந்த வேலையை செய்கிறான். நான் இது கண்ணாலே கண்டேன். ஒரு ஒளியை எடுத்து இப்படித்தான் ஒளியை பிடிக்க வேண்டும், இப்படித்தான் அடிக்க வேண்டும் என்று வகுப்பு நடத்துவதே இல்லை. அந்த தந்தை செய்த பயிற்சியை பார்த்து 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 அந்த வீட்டு பிள்ளைகள் தாங்களாக ஒளியை எடுத்து வைத்து ஒரு தடியை கொத்தி 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 அது தானாக பயிற்சியாக வந்து கொள்வது.
அதுபோலதான் இந்த கற்பு சிற்பம் செய்கிறவர்களையும் பார்த்திருக்கிறேன். அது நீங்களோ நாங்களோ நினைத்தும் பார்க்க முடியாத விஷயம். அந்த வேலை பாரம்பரியத்தாலே வந்த ஒரு பலம். இந்த பாரம்பரியத்தாலும் ஒரு பலம் பெறும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனாலேதான் சொல்லுகிறார், ஆன்ற குடிப்பிறப்பு என்றால் அமைச்சுக்குரிய அந்த காரியத்தை செய்து வந்த குடியில் பிறப்பது என்பதும் ஒரு அமைச்சனாவதற்குரிய தகுதி என்கிறார். அப்போ அன்புடைமை ஆன்ற குடிப்பிறப்பு. ஆன்ற குடிப்பிறத்தல் அமைச்சு பூணர்க்கு அமைந்த குடியின் கண் பிறத்தலும் அப்படி ஒரு குடி இருக்கிறது. அமைச்சு பூணர்க்குரிய குடி இருக்கிறது என்றால் பாரம்பரிய பயிற்சியினாலே அந்த குடியிலே ஆற்றல்கள் வரும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வேந்து அவாம் பண்பு உடைமை அரசர் சாதி விரும்பும் பண்புடையன் ஆதலும். இது பண்புடைமை என்பது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். தூது போகிறவனிலே ஏற்படுகிற மதிப்பு அந்த தூதை வெற்றி பெற செய்யும். அந்த மதிப்பு எப்படி வரும் என்றால் அரசர்களை இவனுடைய பண்பு ஈர்க்க வேண்டும். அதை உள்ளுக்கு இன்னும் ஆழமாக சொல்வார். ஒரு செய்தி தானே, இதை போய் யாரும் சொல்ல முடியாதா என்று கேட்டால் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதாவது அதற்கு இன்னும் பின்னாலே விரிவிக்க போறார். அவனுடைய தோற்றம் சரியாக இருக்க வேண்டும். அது முக்கியமான விஷயம். போகிறவனை பார்த்தால் அவன் ஒரு பெரியவன் தான். இவனோடு பேசினால், சில பேரோடு நாங்கள் பேசுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிற கருத்தை எங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் கூட மறுக்க முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அவருடைய தோற்றம், அவருடைய அமைப்பு, இதெல்லாம் பார்த்தால் இந்த மனுஷனை எப்படி எதிர்க்கிறது என்று ஒரு சங்கடம் வரும். அவர் சொல்லுகிற கருத்தை எப்படி நாம் மறுதளிக்க முடியும் என்று அவருக்காக அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது ஒரு தூது போகிறவனுக்கு ரொம்ப அவசியம். அரசர்கள் விரும்பத்தக்க ஒரு அமைப்புடையவனாக அவன் இருக்க வேண்டும். அதை பின்னாலே இன்னும் விரித்து சொல்வார். இதுவும் முக்கியம் என்கிறார். வேந்து அவாம் பண்பு உடைமை அரசர் சாதி விரும்பும் பண்புடையன் ஆதலும். தூது உரைப்பான் பண்பு தூது வார்த்தை சொல்லுவானுக்கு இலக்கணம். இதுதான் குறிப்பு. தூது சொல்லுகிறவர்களுக்கான இலக்கணம். இந்த 3 குறிப்பும் இருக்க வேண்டும். தன் இனத்தார் மேலே பெற்றிருக்க வேண்டும். நல்ல பாரம்பரியமாக இந்த தொழிலை செய்து வந்த குடும்ப பின்னணி இருக்க வேண்டும். வேந்தர்கள் விரும்பத்தக்கதான இயல்பு இருக்க வேண்டும், பண்பு இருக்க வேண்டும். இது 3ம் ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய அவசியமான பண்புகள் என்கிறார். உரை குறிப்பு. முன்னைய 2 நாளும் முறையே சுற்றத்தார்க்கு தீங்கு வராமல் தான் பேணி ஒழுகலும் தன் முன்னோர் தூதியல் கேட்டறிதலும் பெற்றாம். 2 விஷயம். இந்த 3 விஷயம் சொல்லி இருக்கிறார். அதுல முதல் 2 விஷயம் அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறப்பு. என்னென்றால் சுற்றத்தாருக்கு பெருமை வரும், தீங்கு வரக்கூடாது, பெருமை வரும் என்பதற்காக அவன் உண்மையாக பாடுபடுவான். அதனால்தான் அந்த அன்புடைமை சொல்லப்பட்டது என்கிறார். ஆன்ற குடிப்பிறப்பு, என்னுடைய அப்பா இதை செய்தான், பாட்டன் இவன் செய்தான், அப்படி செய்கிற பொழுது இன்னென்ன விஷயத்தை நாங்கள் இப்படி கையாண்டோம் என்பது பற்றி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்வார்கள். இப்படியான குடும்பங்களிலே நீங்கள் போய் பார்த்தால் சாதாரண உரையாடலே இப்படிப்பட்ட ஆழமான விஷயமாகத்தான் இருக்கும். நான் ஒரு முறை சங்கீத வித்வான் மகாராஜபுரம் சந்தானம் அவர்களுடைய ஒரு பேட்டி ஆனந்தவிடனிலே வந்தது. அப்போ அவர் சொன்னார், அவருடைய பேத்தி, அவளுக்கு அந்த காலத்திலே 6 வயது, பிறகு ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேரும் இறந்து போய்விட்டார்கள். என்னுடைய பேத்திக்கு அவர் அந்த பேட்டி கொடுக்கிற காலத்திலே 5 6 வயதிலேயே அவளை இப்பவே ஒரு 70-75 ராகத்தை இனங்காண்பான் என்கிறார். அப்ப இந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறார், அது எப்படி சாத்தியமாயிற்று, என்னென்று 5 6 வயதிலே ஒரு இத்தனை ராகங்களை இனங்காண முடியும் என்றால், அதற்கு அவர் சொன்ன பதில், எங்கள் வீட்டிலே சங்கீதத்தை தவிர வேறு ஒன்றையும் பேச மாட்டார்கள். ஒருவருக்கொருவர் பேசினாலும் சங்கீதம் தான், வேற்றாட்கள் வந்தாலும் சங்கீத ரசிகர்கள் தான் வருவார்கள். ஆகவே சங்கீதம் பற்றித்தான் இங்கே பேச்சுப்படும். ஆகவே அவள் சின்ன வயதில இருந்து அதையே கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் அது சாத்தியமாயிற்று என்று அவர் சொன்னது எனக்கு அந்த பேட்டியிலே வந்தது. அதுதான் இந்த ஆன்ற குடிப்பிறப்பு என்பது
தூது செய்தவர்களாக இருந்தால் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த பிரச்சனையை இப்படி கையாண்டேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த அனுபவம் புதியவனுக்கு ஒரு பாடமாக அமைந்துவிடும். அதனாலேதான் அந்த ஆன்ற குடிப்பிறப்பு என்பதையும் இங்கே சேர்த்துக் கொள்கிறார். முன்னைய 2 நாளும் முறையே சுற்றத்தார்க்கு தீங்கு வராமல் தான் பேணி ஒழுகலும் தன் முன்னோர் தூதியில் கேட்டறிதலும் பெற்றாம். வேந்து அவாம் பண்பு உடைமை முன்னர் மன்னரை சேர்ந்தொழுதுகற்கண் பெறப்படும். ஒரு விஷயம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த முன் என்பது, இப்ப நான் இதிலே நிற்கிறேன், ஒரு இடத்துல நிற்கிறேன் வைங்கள். முன் என்பது எனக்கு அந்த பக்கத்துல இருக்கிறதையும் சொல்லலாம், இந்த பக்கத்துல இருக்கிறதையும் சொல்லலாம். ரெண்டும் முன்தான். எனக்கு முன், நான் நிக்கிற இடத்துக்கு முன்தான். முன்னர் குறிக்கம் என்று சொன்னா நாங்கள் உடனே முந்தி நாங்கள் தாண்டி வந்த அதிகாரத்திலே ஏதாவது அது பற்றி இருக்கிறதோ என்று எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இங்கே முன்னர் என்பது இனி படிக்க போற அதிகாரத்திலே வரப்போகிறது என்கிற அர்த்தத்திலே எழுதுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். முன்னர் பெறப்படும் என்றால் இதுக்கு முன்பு படித்ததை வைத்து பெற முடியல, இனி படிக்க போறதை வைத்து அதை பெற முடியும். அதுக்கென்று ஒரு அதிகாரத்திலே விவரம், மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்று ஒரு அதிகாரம் படிக்க போகிறார். அந்த அதிகாரத்திலே எப்படி மன்னர்களோடு பழக வேண்டும் என்ற விவரம் சொல்ல போறாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதிகாரம் அந்த அதிகாரம். ஆகவே மன்னர்களோடு சேர்ந்தொழுகுவது பற்றி இனி சொல்ல போகிறார். அதிலே இந்த விவரம் விவரிக்கப்படும் என்கிறார். வேந்தவாம் பண்புடைமை. வேந்து அவாம் பண்பு உடைமை முன்னர் மன்னரை சேர்ந்தொழுகற்கண் பெறப்படும். அதனால் வேற்றரசரும் அவன் வயத்தராதல் பெரிதும். ஆகவே வேற்றரசர்கள் கூட இவனுடைய பண்பாலை ஈர்க்கப்பட்டு இவன் சொல்லுகிற விஷயத்துக்கு உடன்படுவார்கள் என்று அர்த்தம். குறள் எண் 681 மறுவாசிப்பு. அன்புடைமை ஆண்ட கொடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. உரை. அன்பு உடைமை தன் சுற்றத்தார் மாட்டு அன்புடையன் ஆதலும் ஆன்ற குடிப்பிறத்தல் அமைச்சு பூணர்க்கு அமைந்த குடியின் கண் பிறத்தலும் வேந்து அவாம் பண்பு உடைமை அரசர் சாதி விரும்பும் பண்புடையன் ஆதலும் தூது உரைப்பான் பண்பு. தூது வார்த்தை சொல்வானுக்கு இலக்கணம். உரைக்குறிப்பு. முன்னைய 2 நாளும் முறையே சுற்றத்தார்க்கு தீங்கு வராமல் தான் பேணி ஒழுகலும் தன் முன்னோர் தூதியல் கேட்டறிதலும் பெற்றாம். வேந்து அவாம் பண்பு உடைமை முன்னர் மன்னரை சேர்ந்தொழுகற்கண் பெறப்படும். அதனால் வேற்றரசரும் அவன் வயத்தராதல் பெரிதும். குறள் எண் 682. அன்பு. அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம், நேரமாகிவிட்டது. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.